Welcome to Seal of Love YouTube channel. VBS 2025 உங்க எல்லாரையும் இந்த Day 5 VBS க்கு வெல்கம் பண்றோம். இன்னைக்கு Day 5 பசங்களா, இன்னைக்குதான் லாஸ்ட் டே. உங்களை எல்லாரையும் நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம். நம்ம சீட்டையும் நான் ரொம்ப மிஸ் பண்ண போறேன். ஆனா பைபிள்ல இருக்க லெசன் வார்த்தைகள்லாம் 5 நாள் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கோம் அப்படின்றத நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கர்த்தரோட நாமம் மகிமைப்படுவதாக பசங்களா. அக்கா, இந்த 5th டேவோட டைட்டில் என்ன? அத சொல்லவே இல்லையே அக்கா. 5th டேயோட டைட்டில் என்னன்னா, என்னை நேசிக்கும் நண்பர் இயேசு. இன்னொரு வாட்டி சொல்லலாமா? என்னை நேசிக்கும் நண்பர் இயேசு. ஓகேக்கா, இந்த டே 5க்காக நம்ம ப்ரே பண்ணிடலாமா? கண்டிப்பா ப்ரே பண்ணிடலாம். சிட்டு, ஓகே, நம்ம ப்ரேயர் பண்ணலாம். எல்லாரும் கண்ண மூடுங்க பாப்போம். ஸ்தோத்திரம் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலையை கொடுத்த கிருபைக்காக நன்றி. இப்பொழுதும் கூட கத்தாவே இந்த Day 5க்காக நாங்க ஜெபிக்கிறோம். இந்த வேலையிலையும் கூட கத்தாவே இன்னைக்கு நடக்க போகிற ஆக்ஷன் சாங்கா இருந்தாலும் சரி, மெமரி வர்ஸ் லெசன் எதுவாக இருந்தாலும் பிள்ளைகளுக்கு கத்தாவே நல்லபடியாக கற்றுக்கொள்ளணும். இதுக்கு எந்த ஒரு தடையும் வராதபடிக்கு என் தேவன் எல்லாவற்றையும் மாற்றி இந்த தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் கத்தாவே நீங்க எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து கொடுங்க. மீதியான நேரத்தையும் ஒரு கரத்துல பிடிக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அக்கா, வழக்கம் போல ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் சாங் தானா? ஆமா சீட்டோ, ஆக்ஷன் சாங் தான். ஆக்ஷன் சாங் தான், ஆனா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஆக்ஷன் சாங். அது என்னன்னு பாக்குறீங்களா? என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்ன்றத நீங்க வெயிட் பண்ணி ஆக்ஷன் சாங்ல பாருங்க. ஓகேவா? இப்போ ஓவர் டு சைலன்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் அந்த கடைசி நாளில் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நான் நேற்று சொன்ன மாதிரி எல்லாரும் அந்த சூப்பரான இங்கிலீஷ் அங்கே வெயிட் பண்ணி இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வெயிட் பண்ண வேணாம். ஓவர் டு பாய்ஸ். ஒன் டைம் பண்ணிட்டீங்க, வெரி குட். இன்னொரு டைமாக பண்ணுங்க.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆக்ஷன் சாங்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். நீங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆக்ஷன் சாங்ஸை நீங்கள் உங்கள் வீட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நாங்கள் உங்களை நெக்ஸ்ட் இயரில் மீட் பண்ணுறோம். சூப்பரா இருந்துலக்கா. மறந்து போச்சு. மறந்து போயிடுச்சுன்னா நீ திருப்பியும் வீடியோ பாரு, உனக்கு கண்டிப்பா ரெஜிஸ்டர் ஆயிரும். ஓகேவா? ஓகேக்கா. சூப்பரா பண்ணாங்க. வெரி குட் பாய்ஸ். நெக்ஸ்ட் என்னதுக்கா? நெக்ஸ்ட் என்னன்னா ஒரு ஷார்ட் பிலிம் காத்துட்டு இருக்கு. நீங்களும் அதை போய் பாருங்க குட்டீஸ். Over to short film. என்ன சத்தம்? என்ன சைலண்டா வந்துட்ட மித்வேன்? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க, சோகமா இருக்க, என்னாச்சு? சரி கிராண்ட்மா உனக்கு எதனா குடிக்க கொண்டுட்டு வரேன். கொண்டுட்டு வரேன், அப்பதான் உனக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சரியா? எதனா கொண்டு வரேன். சரி, இதை நான் எடுத்துட்டு வந்துடுறேன். ஒரு மாதிரி டல்லா இருக்கா. காலையில் ஸ்கூல் போகும்போது நல்லா தானே இருந்தா. இப்போ ஸ்கூல்ல தான் ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சா? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? அதுவா கிராண்ட்மா, கிளாஸ்ல ஒரு பையன் நான் அடிக்காமையே என்ன போய் மேம் கிட்ட மாட்டி விட்டாங்கம்மா. அவங்களும் என்ன அடிச்சுட்டாங்க. அதனால நாளைக்கு போயிட்டு நான் அடிக்காமையே அவன் மேம் கிட்ட சொன்னா. அதனால நாளைக்கு போயிட்டு நான் அவனை அடிக்க போறேங்கம்மா. அதுவா? அது ஒண்ணுமே இல்லவா, நம்ம வெளியில போய் நின்னு கொஞ்ச நேரம் பேசுவோம், உனக்கு மனசு ஃப்ரீ ஆயிரும். சரியா? வா போலாமா? மித்து, நீ சொன்ன உடனே கிராண்டாக்கு பைபிள்ல இருந்து ஒரு வசனம் தான் ஞாபகம் வந்தது. என்ன வசனம் தெரியுமா? என்ன வசனம் தெரியுமா? நீதிமொழிகள் 24:29 என்ன தெரியுமா சொல்லி இருக்கு? அவன் எனக்கு செய்த பிரகாரமாக நானும் அவனுக்கு செய்வேன், அவன் செய்த செய்கைக்கு தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாத அப்படின்னு சொல்லி இருக்குதுப்பா. வசனம் என்ன சொல்லுது பாத்தியா? அவன் செஞ்ச மாதிரி நீ செய்யாத, பதிலுக்கு பதில் அந்த காரியத்தை நீ செய்யாதேன்னு வசனம் போட்டிருக்கு. சரியா? அது நம்ம எப்பவுமே பழி வாங்க கூடாது. கர்த்தர் பாத்துப்பாரு. சரியா? நம்ம கர்த்தர் எப்படி நம்மளுடைய தப்பெல்லாம் மன்னிக்கிறாரோ அதே மாதிரி அவன் செஞ்ச அந்த தப்பையும் நம்ம மன்னிக்கணும். சரியா? உனக்கு எதுனா பிரச்சனைனா டீச்சர் கிட்ட சொல்லு, கிளாஸ் டீச்சர் கிட்ட சொல்லு. சரியா? அவங்க என்ன ஏதுன்னு கேட்பாங்க. அதுக்கு மீறி நீ பிரேயர் பண்ணு, நல்லா நீ பிரேயர் பண்ணு. அப்ப அவனே உன்னை பார்த்துட்டு அவன் மாறிடுவான். இவன் ஏசப்பா பிள்ளையா இருக்கான், இப்படி நல்ல குணமா இருக்குது இவனுக்கு, நம்ம இனிமேல் அவனுக்கு செய்யக்கூடாதுன்னு அவன் நினைச்சுப்பான். உன்னுடைய நடக்கையில தான் அவன் மாறுவான். சரியா? பதிலுக்கு பதில் நம்ம எப்பவுமே எதுவுமே செய்யக்கூடாது, மன்னிச்சிடணும். ஜீசஸ் நம்மள மன்னிச்சாருல்ல, அதனால நம்மளும் மன்னிக்கணும். போய் அவனை போய் அடிப்பேன், அவனை போய் அது பண்ணுவேனால நீ சொல்லக்கூடாது. சாரி அண்ணா, நான் பண்ணதும் தப்புதான். இப்பதான் எனக்கு பைபிள்ல சொன்ன வசனம் தெரிஞ்சுக்கணுமா. உடனே நான் போய் ப்ரே பண்றேன்மா. அவனும் என்னோட ஃப்ரெண்ட் ஆகுவான். ஜீசஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ கிராண்ட்மா. ஓகே, ஷார்ட் பிலிம் பாத்தீங்களா? நம்ம மத்தவங்கள நேசிக்கிறவர்களா இருக்கணும். ஏன்னா நம்மளோட கர்த்தர், நம்மள உருவாக்குற கர்த்தர் நேசிக்கிறவரா இருக்கிறாரு. அதனால நம்மளும் நேசிக்கிறவங்களா இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன சீட்டு?
ஓகே ஓகே, நானே சொல்றேன். நெக்ஸ்ட் நம்ம லெசன் பார்க்க போலாமா? இந்த வீடியோவோட எண்ட்ல கொஸ்டின் காத்துட்டு இருக்கு. சோ கவனமா இந்த லெசனை கவனிக்கணும். ஓகேவா? ஓவர் டு லெசன். சில்ட்ரன், பிரைஸ் லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம விபிஎஸோட எத்தனாவது டே? 5th டே. ஓகே, 5 days 5th டேக்கு வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னு எனக்கும் தெரியுது. ஓகே, இன்னைக்கு நம்ம படிக்க போற பாடத்தோட தலைப்பு என்னன்னா, என்னை நேசிக்கும் நண்பர் இயேசு அப்படின்ற தலைப்புல நம்ம படிக்க போறோம். ஓகேவா? ஓகே, நம்ம இன்னைக்கு ஒரு ஹீரோயினை பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகுற பிக்சரை பார்த்து நீங்க தான் அவங்க யாருன்னு கண்டுபிடிக்க போறீங்க. உங்களுக்கு ஒரு 5 seconds அதுக்குள்ள சொல்லிடுங்க பாப்போம். கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஐ திங்க் சில பேர் நீங்க இன்னும் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானே சொல்லிடட்டுமா? ரூத். குட், டன். ஓகே, ரூத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். ரூத் மோவாப் தேசத்து பெண். மோவாப் அப்படின்னா அந்நிய தேசம், அதாவது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்றவங்க கிடையாது, புறஜாதிகள், அந்நிய தெய்வத்தை வணங்குறவங்க. ஆக்சுவலா மோவாபியர்களை பத்தி வேதத்துல உபாகமம் 23:3 சொல்லியிருக்கு. அவங்க 10 தலைமுறை வரைக்கும் தேவன் கிட்ட வரவே முடியாது. அந்நியர்கள். கிட்ஸ், நான் சொல்றத நீங்க கவனமா இதை கவனிச்சுக்கிறணும். அதுக்காக தான் நான் இதை சொல்றேன். அவங்களுக்கு கேள்வியும் கேட்பாங்க. சரியா? தேவன் கிட்ட வர முடியாது அவங்க, புறஜாதிகள். 10 தலைமுறை வரைக்கும் தேவனுடைய சமூகத்துல மோவாபியர்கள் வரக்கூடாது. ஓகே, இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். இஸ்ரவேல் தேசத்துல கொடிய பஞ்சம், ரொம்ப பஞ்சம் அந்த நாட்கள்ல. அப்போ அந்த தேசத்துல பெத்லஹேம் அப்படின்ற ஊர்ல இருந்து ஒரு குடும்பம் இந்த பஞ்சத்துக்கு ரொம்ப பஞ்சமா இருக்கிறதுனால தங்களை காப்பாத்திக்கிறதுக்காக மோவாப் அப்படின்ற தேசத்துக்கு அவங்க போனாங்க. அந்த குடும்பத்தோட தலைவர் பேரு எலிமெலேக், அவங்களோட ஒய்ஃப் பேரு நகோமி, அவங்களுக்கு 2 சில்ட்ரன், 2 பசங்க, மக்லோன், கிளியோன். 4 பேரும் சேர்ந்து பஞ்சத்துல தங்களை காப்பாத்துறதுக்காக மோவாப் தேசத்துக்கு போறாங்க. அங்க போன உடனே கொஞ்ச நாளையில ஐயோ சேட், நகோமி அவங்க ஃபேமிலியில நகோமியோட ஹஸ்பண்ட் எலிமெலேக் இறந்துடுறாரு. நகோமியோட ஹஸ்பண்ட் இறந்துடுறாரு. இறந்த பிறகு நகோமியும் அவங்க 2 மகன்களும் இருக்கிறாங்க. அப்படி அவங்க வாழ்ந்துட்டு இருக்கும் போது நகோமி அவங்க 2 சன்ஸ்க்கும் அந்த மோவாப் தேசத்துல பெண்களை பார்த்து திருமணம் பண்ணி வைக்கிறாங்க 2 பேருக்கும். சோ இப்போ நகோமி, அவங்க 2 சன், அவங்க 2 மருமகள்கள், இவங்க அந்த குடும்பமா அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளையில கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் அவங்க கண்டினியூவா அங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நகோமியோட அவங்க 2 சன்னும் அன்எக்ஸ்பெக்டடா அவங்க 2 பேருமே என்ன பண்ணிடுறாங்க, இறந்து போயிடுறாங்க. பயங்கர கஷ்டம். எப்படி யோசிச்சு பாருங்க. அவங்க பிழைப்புக்காக இன்னொரு தேசத்துக்கு போயிருக்கும் போது அங்க அவங்க ஹஸ்பண்டையும் இழந்துடுறாங்க, அவங்களோட 2 சன்ஸையும் அவங்க என்ன பண்றாங்க, இழந்துடுறாங்க. நகோமிக்கு பயங்கர வேதனை. இப்போ அவங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா, நகோமி, அவங்க 2 மருமகள், 3 பேர் தான் இவங்க இருக்காங்க. ஓகே, சோ இந்த சூழ்நிலையில நகோமி அவங்க மருமகள் கிட்ட கண்டிப்பா அவங்களுடைய தேசத்தை பத்தியும் அவங்களுடைய ஜனத்தை பத்தியும் நிச்சயம் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. இந்த சிச்சுவேஷன்ல ஒரு நாள் நகோமி அவங்களுடைய தேசத்துல, இஸ்ரவேல் தேசத்துல தேவன் உணவு கொடுக்குறாரு, அதாவது பஞ்சம் தீர்ந்து அவங்களுக்கு தேவன் உணவு கட்டளையிடுறாரு அப்படின்னு சொல்லி அவங்க கேள்விப்பட்டாங்க. கேள்விப்பட்ட உடனே அவங்க டிசைட் பண்ணி திரும்பியும் அவங்க இஸ்ரவேல் தேசத்துக்கு போறதுக்காக 3 பேரும் பிளான் பண்ணி கிளம்பி வராங்க. 3 பேரும் கிளம்பிட்டாங்க. கிளம்பிட்ட உடனே திடீர்னு நகோமிக்கு ஒரு எண்ணம், நம்மளோட சேர்ந்து இவங்களை கூட்டிட்டு போக கூடாது, இவங்க போய் இவங்களுடைய வாழ்க்கைய இவங்களுடைய குடும்பத்தோடயே இவங்க அனுபவிக்கட்டும், நம்ம இனிமே இவங்களை கூட்டிட்டு போய் என்ன பண்ண போறோம், கேர்ள்ஸ் 2 பேரும் யங்ஸ்டரா இருக்காங்களே, இவங்க போய் இவங்க இன்னும் ஒரு திருமணம் பண்ணி சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி, பிள்ளைங்களா நீங்க என் கூட வர வேண்டாம், நீங்க உங்க குடும்பத்தோட போய் நீங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி நகோமி அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகள் சொல்லி அவங்கள முத்தமிட்டு நீங்க உங்க வீட்டுக்கே போயிடுங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது 2 பேருமே அழுகுறாங்க. இல்ல நாங்க உங்க கூட தான் வருவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அழுகுறாங்க. அப்ப மறுபடியும் நகோமி எடுத்து சொல்லி, நீங்க போலாமே, இனிமே நான் உங்களை கூட்டிட்டு போய் என்ன பண்ண போறேன், உங்க வாழ்க்கையில அது என் கூட நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கும் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லி, நான் அனுபவிக்கிற இந்த கஷ்டத்தை நீங்களும் படுவீங்க அப்படின்னு சொல்லி நகோமி அவங்க 2 பேரையும் சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது ஓர்பால் அப்படின்ற ஒரு சகோதரி என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நகோமியை முத்தம் செஞ்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. ரூத் அப்படின்றவங்க நகோமியை பற்றி கொண்டாங்க. நகோமியோடைய அவங்க நான் போகவே மாட்டேன், நான் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரூத் கிட்ட எவ்வளவோ நகோமி எடுத்து சொல்லும் போது ரூத் சொன்னாங்க,
உங்ககிட்ட இருந்து போகிறத பத்தி இனிமே என்கிட்ட நீங்க பேச வேண்டாம். நீங்க எங்க போறீங்களோ அங்கதான் நான் வருவேன். நீங்க எங்க தங்குவீங்களோ அங்க நான் தங்குவேன். உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன், உங்களுடைய ஜனம் என்னுடைய ஜனம். நீங்க மறிக்கிற இடத்துலதான் நானும் மறிப்பேன். இத பத்தி என்கிட்ட பேசாதீங்கன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க. ரூத் அவ்வளவு உறுதியா, அதாவது நகோமியோட போறத பத்தின விஷயத்துல ரூத் அவ்வளவு உறுதியா இருந்ததுனால நகோமி என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் ரூத்தை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாம ரூத்தை கூட்டிட்டு இவங்க எங்க போறாங்க, பெத்லஹேமுக்கு, இஸ்ரவேல் தேசத்துக்கு, அவங்களுடைய சொந்த தேசத்துக்கு போறாங்க. இப்போ ரூத்தோட சூழ்நிலையை பாத்துக்கோங்க. ரூத் வந்து ஒரு புது இடத்துக்கு வராங்க. அதாவது அந்த ஜனங்களை பத்தி தெரியாது, யாருமே தெரியாது, ஒரு புது இடம். இந்த சூழ்நிலையில இஸ்ரவேல் தேசத்துக்கு அவங்க 2 பேரும் வராங்க. வந்து இப்போ அவங்க 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 தேசத்துல அவங்க இடத்துக்கு வராங்க. இப்போ அவங்க ஆகாரத்துக்காக என்ன பண்ணணும், இனிமேதான் அவங்களுடைய லைஃப்ல அந்த பேசிக்கான எல்லா நீட்ஸையும் அவங்க வந்து கேதர் பண்ணணும். அப்படி இருக்கும்போது இப்ப ரூத்துக்கு வந்து ரூத் இந்த சிச்சுவேஷன், ரூத்தை பத்தி பார்த்தோம், தனிமை, புது ஊரு எல்லாமே. பட் இன்னும் ஒன் மோர் கேரக்டர், ஒன் மோர் அடிஷனல் ஒரு அவளுக்கு ஒரு பொறுப்பு இருந்துச்சு. என்னன்னா, தன்னுடைய மாமியாரையும் அவன் இனிமே கவனிச்சுக்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்பு. இது எல்லாத்தையும் ரூத் சந்தோஷமா செய்யறதுக்கு அனுமதிச்சுதான் வராங்க. இப்போ இந்த சிச்சுவேஷன்ல அவங்க பிழைப்புக்கு அடுத்த காரியத்துல ஈடுபடணும்ல. அப்ப என்ன பண்றது சாப்பிடுறதுக்கு? அதனால அந்த நாட்கள்ல இப்போ பயிர் அறுவடை நடந்துகிட்டு இருக்கு. அதனால ரூத் என்ன பண்ணாங்க, அறுப்பு அறுக்கிற இடத்துக்கு அவங்க போனாங்க. அந்த தேசத்துல ஒரு விஷயம் எப்பயும் உண்டு, என்னன்னா அறுப்பு அறுக்கும் போது அந்த அறுப்புல சிந்துற அந்த கதிர்களை ரொம்ப ஏழை மக்கள் அவங்க எல்லாம் வந்து அதை பொறுக்கிட்டு போவாங்க, அவங்களுக்காக அதை விட்டுட்டே போவாங்க. சோ ரூத்தும் அந்த மாதிரி போய் பொறுக்கிட்டு வந்து சாப்பிடுற அந்த இதை வந்து அவங்க செலக்ட் பண்ணாங்க. அவங்க அசிங்கப்படலை, வெக்கப்படலை, எப்படியாவது தன்னுடைய மாமியாரும் நம்மளும் இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க அறுப்பறுக்கிற இடத்துக்கு வராங்க. எதேச்சியா அவங்க வந்த நிலம், அவங்க கோதுமையை பொறுக்கிறதுக்காக வந்த நிலம் வந்து அந்த எலிமெலேக், அதாவது நகோமி அவங்களுடைய சொந்தக்காரருடைய ஒரு நிலம். அந்த நிலத்துக்கு வராங்க. அந்த நிலத்துல வந்து அவங்க பொறுக்கிட்டு இருக்காங்க. பொறுக்கிட்டு இருக்கும்போது அந்த நிலத்தோட அந்த சொந்தக்காரர் பேர் வந்து போவாஸ். அப்போ அவர் அந்த நிலத்துக்கு எல்லாரையும் விசிட் பண்றதுக்காக அவர் வராரு. அவர் வரும்போது இன்னைக்கு புதுசா ஒரு பெண்மணி வந்து பொறுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு, பயிர்களை எடுத்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவர் பார்த்தாரு. பார்த்துட்டு அங்க இருக்க வேலைக்காரரை ஒருத்தரை கூப்பிட்டு கேட்கிறாரு, யாரு இந்த பெண்மணி புதுசா இருக்கே அப்படின்னு சொன்ன உடனே அந்த வேலைக்காரர் போவாஸ் கிட்ட ரூத்தை பத்தின எல்லாத்தையும் சொல்றாரு. இந்த மாதிரி ரூத்து இவங்க நகோமியோட மருமக, இவங்க மோவாப் தேசத்துல இருந்து வந்திருக்காங்க, இவளுடைய கணவர் இறந்துட்டாங்க, இறந்தும் இந்த ரூத் வந்து நகோமிய விடாம நகோமியோடய இங்க வந்திருக்காங்க, அவதான் இவங்க அப்படின்னு சொன்ன உடனே அவரு இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்ட உடனே எல்லாரும் லஞ்சுக்கு வராங்க. எல்லாரும் லஞ்ச் ஒன்னா உட்காந்து போவாஸோட ரூத்து உட்காந்து சாப்பிடுறாங்க. அப்ப போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்றாங்க, மகளே நீ பயப்படாத, என்னுடைய இந்த நிலத்திலேயே நீ கடைசி வரைக்கும், இந்த அறுவடை முடிகிற வரைக்கும் நீ இங்கே இருந்து இங்கே எடுப்போ, என்னுடைய வேலைக்காரங்களா உன்னை டிஸ்டர்ப் பண்ணாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரூத்தை ப்ளீஸ் பண்ணி நல்ல தயவா அன்பா ரூத்து கிட்ட போவாஸ் பேசுறாங்க. அப்படி பேசும்போது ரூத்துக்கு ரொம்ப மனசுல பயங்கர சந்தோஷம். அப்ப ரூத் போவாஸை பார்த்து தேங்க் பண்றாங்க, நான் அந்நிய தேசத்தாலா இருக்க, என்ன நீங்க இவ்வளவு தயவா நடத்துறீங்களே அப்படின்னு சொல்லி ரூத் போவாஸ் கிட்ட தேங்க் பண்றாங்க. அப்ப போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்றாரு, உன்னோட விஷயம் எல்லாமே நான் கேள்விப்பட்டேன், கர்த்தர் உன் செய்கைக்கு தக்க பலனை உனக்கு தருவாரு, நீ கர்த்தருடைய செட்டைகள் கீழே வந்ததுனால அவர் உனக்கு நிறைவான பலன் தருவாரு அப்படின்னு கர்த்தருடைய நாமத்தினால ரூத்தை போவாஸ் ஆசீர்வதிச்சாரு. அதுக்கப்புறம் போவாஸோட கண்களில ரூத்துக்கு தயவு கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து ரூத்தோட லைஃப்ல நகோமி என்னெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் ரூத் அப்படியே கீழ்ப்படிஞ்சதுனால போவாஸே ரூத்தை வந்து திருமணம் செஞ்சுக்கிறாரு. ரூத்துக்கு அழகான ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பேரு ஓபேத். அது யாரு அப்படின்னா நம்ம தாவீது ராஜா இருக்கிறாரு இல்லையா, அவரோட தாத்தா, தட் இஸ் தாவீது வந்து கொள்ளு பேரன் இவங்களுக்கு. இந்த சந்ததியில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு. சோ இந்த ரூத் அவளுடைய அர்ப்பணிப்பு மூலமா ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், இயேசு கிறிஸ்து பிறக்கிற அந்த சந்ததியில வர அந்த ஆசீர்வாதத்தை அந்த ரூத் பெற்றுக்கிட்டாங்க. கிட்ஸ், இந்த லெசன்ல நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, என்னை நேசிக்கும் நண்பர் இயேசு அப்படின்ற தலைப்புல நம்ம இந்த பாடத்தை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். ரூத் அந்நிய தேசத்து பெண், அவ வந்து யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு வரா.
போவாஸ் கண்களில ரூத்துக்கு என்ன செய்யுது? கிருபை கிடைக்குது. கிருபை கிடைச்சதுனால அவருடைய ரூத்துடைய வாழ்க்கையும் அவளுடைய வம்சமும் ஆசீர்வதிக்கப்படுது போவாசி நிமித்தம். இதை போலதான் கிட்ஸ், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம அந்நியர்களா இருந்தோம். வேத வசனம் சொல்லுது, புறஜாதிகளா இருந்தோம், அந்நியர்களா இருந்தோம், அவருக்கு தூரமா இருந்தோம், அவருக்கும் நமக்கும் எந்தவித சம்பந்தமே இல்லை, தேவனை தேடாதவங்களா, தேவனை அறியாதவங்களா இருந்தோம், தேவனுக்கு நமக்கும் சம்பந்தமே இல்லை. அப்படி நம்ம தூரத்துல தேவனுடைய ஆராதனை, அவருடைய காணியாட்சி எதுவுமே நமக்கு சம்பந்தம் இல்லை, நம்மளோட சேர்ந்தது கிடையாது. ஏன்னா நம்ம புறஜாதிகள், அவர்கிட்ட வர்றதுக்கு தகுதியே இல்லை. அந்த மோவாபியர்கள் 10 தலைமுறை வரைக்கும் தேவன் கிட்ட வர்றதுக்கு அவங்களுக்கு முடியாது. இதே சூழ்நிலையில தள்ளி நம்ம அந்நியர்களா, புறஜாதிகளா, தேவனுக்கு துரோகிகளா, சத்துருக்களா இருக்கும்போது உன்னையும் என்னையும் நேசிச்சு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். உங்க எல்லாருக்கும் தெரியும் கிட்ஸ், இயேசு கிறிஸ்து சிலுவையில தான் அன்பை காட்டினாரு அப்படின்னு நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அந்த அன்பு மேலான அன்பு. ரொம்ப, அதாவது நல்லவங்களை, அதாவது நமக்கு பிடிச்சவங்களை நம்ம நேசிக்கலாம். இப்ப ரூத்தோட காரியத்துல நம்ம பார்த்தோம், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ரூத் நகோமிய பற்றி கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்க அனுபவிக்க போறதெல்லாம் கஷ்டம்தான். அந்த சூழ்நிலையில அவங்க ரூத் நகோமி மேல வச்சிருந்த அன்புனால அவங்க பற்றி கொண்டு வந்தாங்க. ஆனா தேவன் இது கூட இல்ல, தேவன் இதை விட விசேஷமா பெரியவர். தேவன் எல்லாவற்றையும், சர்வ வல்லமையுள்ளவர், எல்லாவற்றையும் படைச்சவர். உன்னையும் என்னையும் நேசிச்சு அவருடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துல அனுப்பினார். ஒரு வசனம் எபேசியர்ல போட்டிருக்கு, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே நம்ம மேல வச்சிருந்த மிகுந்த அன்பினாலே நமக்காக, அதாவது கிறிஸ்துவை சேராதவர்களும் காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்துக்கு அந்நியர், நம்ம அவரோட சமூகத்துல வர்றதுக்கு தகுதியே இல்லாத நமக்காக அவர் சிலுவையில மரித்து ரத்தம் சிந்தி அவருடைய ரத்தத்தின் மூலமா நமக்கு இன்னைக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பையும் பரலோக பாக்கியத்தையும் ரட்சிப்பையும் இலவசமா கொடுத்திருக்கிறாரு. அவர் நம்மள கிருபையினால நம்மள ரட்சித்திருக்கிறாரு. இந்த அன்பு கிட்ஸ், இந்த நேசம், இந்த நேசமான இந்த நண்பர் வேற யாருக்கு கிடைப்பாங்க? யோசிச்சு பார்த்தா நம்ம எந்த இடத்துலயும் அவருக்கு நம்ம தகுதியானவங்களே கிடையாது. ஆனா அவரு உன்னையும் என்னையும் நேசிச்சதுனால இந்த விஷயத்த அவரு நமக்காக கல்வாரி சிலுவையில செஞ்சு நம்மள அவருக்குள்ளாக இணைச்சிருக்கிறாரு. நம்ம துரோகிகளா, சத்துருக்களா, அவருக்கு தூரமா, அவரை விட்டு பிரிஞ்சு நமக்கும் அவருக்கும் கொஞ்சம் கூட, அதாவது போகவே முடியாது, நம்ம அவர்கிட்ட நெருங்கவே முடியாது. ஏன்னா அவர் பரிசுத்தர். அவர் கூட நம்ம இருக்கணும் அப்படின்னா நம்ம அவருடைய பிள்ளைகளா இருந்தா மட்டும்தான் முடியும். சோ அவருடைய பிள்ளையா மாத்துறதுக்காக அவருடைய ரத்தத்தை சிந்தி உன்னையும் என்னையும் மீட்டாரு. சோ இங்க அவருடைய நேசத்தை நீங்க பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு உண்மையான நேசம் வேற எங்க கிடைக்கும் சொல்லுங்க பாப்போம். ஒருவேளை இந்த உலகத்துல நம்ம பேரண்ட்ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோ நேசிக்கலாம். ஆனா அந்த எல்லா நேசத்துக்கும் ஒரு பவுண்டரி இருக்கு. அதுக்கு மேல அவங்களால நேசிக்க முடியாது. ஆனா ஜீவனை கொடுத்து நீயும் நானும் நித்தியமா பரலோகத்துல தேவனோட வாழணும்ன்ற இந்த ஒரு அற்புதமான வாழ்க்கைக்காக தகுதியே இல்லாத உன்னையும் என்னையும் தேடி இயேசு கிறிஸ்து நம்ம நேசிச்சாரு. அன்னைக்கு அந்த ரூத்தோடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம், அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது போல நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை தேடி இந்த உலகத்துக்கு வந்தாரு. கிட்ஸ், இந்த நேசரை, அதாவது உன்னையும் என்னையும் இந்த நேசிக்கிற தேவனை நீங்க நேசிக்கணும். நீங்க அவருடைய பிள்ளையா இருக்கணும். நம்ம ஆரம்பத்துல இருந்தே நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த VBSல நம்ம படிச்சுட்டு இருக்கோம், நல்ல நண்பர் இயேசு அப்படின்ற தலைப்புல படிச்சுட்டு இருக்கோம். கிட்ஸ், இந்த நல்ல நண்பரை நீங்க எந்த சூழ்நிலையிலையும் விட்டுறக்கூடாது. ஏன்னா அவர் தான் உங்களை பாதுகாக்கிறவர், அவர் தான் உங்களை உற்சாகப்படுத்தி உங்களுடைய லைஃப்ல எல்லா காரியத்தையும் உங்களோட லைஃபுக்கு செய்யறவர், அவர் உங்களுக்கு உதவி செய்யறவர். அது மட்டும் அல்ல, உங்களை உருவாக்கி மோல்டு பண்ணி ஷேப் பண்ணி உங்களை அழகான ஒரு பாத்திரமா உங்களை நிறுத்துறதுக்கு வல்லவர். அது மட்டும் இல்ல, அவர் உங்களை எப்பயும் நேசிக்கிற அந்த தேவன், இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இந்த நல்ல நண்பர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நீங்க உங்களுடைய சொந்த தெய்வமா, உங்களுடைய சொந்த ரட்சகரா, உங்களுடைய நண்பரா நீங்க ஏற்றுக்கிட்டீங்கன்னா எந்த காரியத்தை குறிச்சும் நீங்க கவலைப்பட வேணாம். தேவன் உங்களோட கூட இருப்பாராக. காட் பிளஸ் யூ. ஓகே குட்டீஸ், லெசனை நல்லா கவனமா கவனிச்சீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு ஹீரோயினை பத்தி பார்த்தோம்ல, அவங்க யாரு? ரூத். ஓகே, வெரி குட். அவங்களோட லைஃப எப்பவுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது என்ன சீட்டோ? அடுத்தது என்னக்கா? நீங்க சொல்லாதீங்க, நானே சொல்லிடுறேன். அடுத்தது மெமரி வர்ஸ் பார்க்க போற குட்டீஸ். எல்லாம் ரெடியா இருக்கிறீங்களா? ஓவர் டு மெமரி வர்ஸ். ஹாய் குட்டீஸ்,
இந்த டே 5 ஃபைனல் டே விபிஎஸ்ல உங்களை அகைன் மீட் பண்றதுல அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம் குட்டீஸ். சீட்டு என்ன ஹாப்பியா இருக்கியா நீனு? எஸ் எஸ். லெசன் கேட்டிங்களா குட்டீஸ்? நம்ம ரூத் அக்கா நம்மளுடைய தேவனை விசுவாசிச்சனால அவங்களுக்கு சூப்பரான லைஃப் கிடைச்சது குட்டீஸ். அது மட்டும் இல்ல, நம்மளுடைய ரூத் அக்கா சந்ததியில தான் நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பிறந்தாரு குட்டீஸ். அவர் எப்படி நம்மளை நேசிச்சாருன்னு லெசன்ல நீங்களே கேட்டிருப்பீங்க குட்டீஸ். ஆமா குட்டீஸ், நம்மளை நேசிச்சு நம்மளுக்காக அவருடைய உயிரையே கொடுத்துருக்கிறாரு குட்டீஸ். அவர் உயிரை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோட எழுந்திருக்கிறாரு குட்டீஸ். நம்மளை நேசிச்சு நம்மளுக்காக சூப்பரான லைஃப் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஹெவன்ல வச்சிருக்காரு குட்டீஸ். அவரை நீங்களும் விசுவாசிங்க குட்டீஸ். எப்படி நம்ம ரூத் அக்கா விசுவாசிச்சு அவங்களுக்கு சூப்பரான லைஃப் கிடைச்சது இல்லையா, அதை விட சூப்பரான லைஃப் உங்களுக்கு கிடைக்கும் குட்டீஸ். அவரை நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்க, அவரை நீங்களும் விசுவாசிங்க குட்டீஸ். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு ஃபைனல் டே உடைய மனப்பாட வசனத்தை கத்துக்கலாமா? கத்துக்கலாம். வெரி குட். ஓகே குட்டீஸ், கெட் அப், எழுந்துக்கோங்க. நம்ம வசனம் கத்துக்கலாம், ஆக்ஷனோட கத்துக்கலாம். ஓகேங்களா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. ஓகே குட்டீஸ், இன்னொரு வாட்டி அக்காவோட சேர்ந்து ரிப்பீட் பண்ணுங்க. சீட்டோ நீயும் ரிப்பீட் பண்றியா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. வெரி குட் சீட்டோ, வெரி குட் குட்டீஸ். நீங்களும் வசனம் கத்துக்கிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம் குட்டீஸ். நீங்களும் இந்த 5 டேஸும் மனப்பாட வசனம் சூப்பரா கத்துக்கிட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். சீட்டோ, உனக்கும் இந்த 5 நாள் வசனம் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்ல? வேற இருந்துச்சு, எல்லாமே எனக்கு தெரியும். வெரி குட் சீட்டோ. ஓகே குட்டீஸ், கர்த்தருக்கு சித்தமானா நெக்ஸ்ட் இயர் விபிஎஸ்ல உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் சீட்டோ. ஓகே பசங்களா, மெமரி வேர்ஸை கத்துட்டு இருப்பீங்க. 5 நாளோட மெமரி வேர்ஸும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, 5 நாள் தலைப்பும் 5 நாள் மெமரி வேர்ஸையும் ஸ்கிரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வீடியோவா ஷேர் பண்ணிருங்க. ஓகேவா? அடுத்தது என்ன சீட்டு? அடுத்தது ஓகே ஓகே, நானே சொல்றேன். அடுத்தது நம்ம கிராஃப்ட் ஒர்க் தான் பார்க்க போறோம். பார்க்க போலாமா? ஓவர் டு கிராஃப்ட். ஹாய் குட்டீஸ், எல்லாருக்கும் ப்ரைஸ் லார்ட். நேற்றுக்கு நம்ம பார்த்த கிராஃப்ட் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா? ஓகே சூப்பர். இன்றைக்கி நம்ம ஒரு வால் டெக்கர் கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஐஸ்டிக்கை வச்சு வால் டெக்கர் ஐட்டம் எப்படி பண்ணலான்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஓகே, இதுக்கு என்னென்ன தேவைன்னா, ஐஸ்டிக்கு, பேப்பரு, ஸ்கெட்சு, கம்மு, டேப்பு, உள்ளன் த்ரெட்டு, ஒரு கலர் பேப்பர். இப்போ நான் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஐஸ்டிக் வந்து ஒரு 6 குச்சி தேவை. இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1. இப்போ இதை வந்து எப்படி பண்ண போகிறோன்னா, இந்த இதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி இந்த இடத்துட்ட ஃபாஸ்ட்டாக விட்டுறதுக்காக நான் இந்த கம் யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபஸ்ட்டு இந்த மாதிரி
இந்த மாதிரி ஷேப்பில் ஒட்டிக்கலாம். இதுக்கு நடுவில் இந்த மாதிரி பேப்பரை உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு ஸ்டிக்கை நம்ம ஒட்ட போகிறோம். அவ்வளோதான் குட்டீஸ், நமக்கு இந்த வால் டெக்கர் ஃப்ரேம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம வந்து பிடிச்ச வசனத்தை நம்ம எழுதிக்கலாம். நான் இந்த ஒரு வசனத்தை எழுதியிருக்கேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச வசனத்தை எழுதிக்கோங்க. இது கொஞ்சம் ட்ரை ஆகணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இதே மாதிரியே ஐஸ்டிக் வச்சு நம்ம இன்னொரு டிசைன் கூட நம்ம ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணோன்னா, இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. 3 ஸ்டிக்ஸ் வந்துட்டு கிராஸாக வச்சுட்டு இன்னொரு 3 ஸ்டிக்ஸ் அதுக்கு மேலே கிராஸாக நம்ம வைக்க போகிறோம். இதே மாதிரி இன்னும் ரெண்டு செட்டு ரெடி பண்ணிக்கணும். அவ்வளோதான் குட்டீஸ், நமக்கு இன்னொரு இதே மாதிரி செட்டு ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நான் ஒரு க்ரீன் கலர் ஷீட்டை ஒரு கோன் ஷேப்பில் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதை வந்து சென்டராக வச்சுட்டு இந்த மாதிரி பாம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த த்ரெட்டை வந்து ஜஸ்ட்டு ஃபுல்லாக சுற்றிக்கோங்க. கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் வந்து நாட் போட்டுக்கலாம். நம்ம இந்த சென்டரை க்ளோஸ் பண்ணி நாட் போட்டுக்கணும். இல்லை வேறு ஒரு குட்டி த்ரெட்டை வச்சு கூட நீங்கள் நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெடி ஆகிடும். நம்ம இந்த மேலே இருக்கிறத மட்டும் சிசர் வச்சு கட் பண்ணி விட்டோம்னா இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி ரெடி ஆகிடும். அதை நம்ம இதுக்குள்ள வச்சுக்கலாம். ஓகே குட்டீஸ், உங்களுக்கு இந்த கிராஃப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேக் சைடு கூட நம்ம டபுள் சைட் டேப் வச்சுட்டு நம்ம வாலில் வந்து ஒட்டிக்கலாம். இல்லைனா ஒரு த்ரெட்டு போட்டு கூட ஹேங் பண்ணிக்கலாம். இந்த கிராஃப்ட் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே குட்டீஸ், பாய், தேங்க்யூ. ஆமா குட்டீஸ், இந்த கிராஃப்ட் ஒர்க் செம்மையா இருந்துச்சுல்ல. நீங்களும் உங்களோட பேரண்ட்ஸோட கைடன்ஸோட இந்த கிராஃப்ட பத்திரமா வீட்ல செஞ்சு பாருங்க. ஓகேவா? ஆமா குட்டீஸ், வீட்ல இந்த டெக்கரேட்லாம் பண்ணி மாட்டுங்க. நான் வந்து ஒரு நாள் வீட்டுக்கு வந்து பாக்குறேன். ஓகே, அடுத்தது லெசன்ல இருந்து கேள்விகள் கேட்கப்படும் சொல்லியிருந்தல. ஆனா இந்த வாட்டி என்னன்னா, டே 5ஓட லெசன்ல இருந்து ஒரு கொஸ்டின் தான் கேட்கப்படும். மத்த 2 கொஸ்டினும் டே 1ல இருந்தும் டே 2ல இருந்தும் கேட்கப்படும். ஓகேங்களா? டே 5ஓட கொஸ்டின் என்ன தெரியுமா? எலிமெலேக் எந்த தேசத்துல இருந்து எந்த தேசத்துக்கு போனாங்க, எதற்காக போனாங்க? மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். எலிமெலேக் எந்த தேசத்துல இருந்து எந்த தேசத்துக்கு எதற்காக போனாங்க? இப்போ செகண்ட் கொஸ்டின் டே 1ல இருந்து கேட்கிறேன். ஓகேங்களா? பீட்டர் எந்த ரீசனுக்காக ஜெயிலுக்கு போனார்? ஓகேங்களா? திருப்பி சொல்றேன். பீட்டர் எந்த ரீசனுக்காக ஜெயிலுக்கு போனாங்க? கொஸ்டின் நம்பர் 3 டே 2ல இருந்து கேட்கப்படுது. கிதியோன் யுத்தத்திற்கு போறதுக்கு என்ன வார்த்தைய தன்னோட வீரர்களிட்ட சொல்ல சொல்லி அனுப்புனாங்க? இந்த வார்த்தையை சொல்லிடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாங்கல்ல, அது என்ன வார்த்தை?
அவ்வளவுதான் குட்டீஸ். இந்த 3 கேள்வி உங்களுக்கு தெரிஞ்சா உடனே போன் எடுங்க, ஆன்சர் அனுப்புங்க. கரெக்டா ஆன்சர் அனுப்புறவங்களுக்கு ஸ்பெஷல் பிரைஸ் காத்துட்டு இருக்கு. அப்படிதானக்கா? ஆமா ஆமா சீட்டு. ஆமா சீட்டு. அப்புறம் குட்டீஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணிடுங்க. அப்பதான் சர்டிபிகேட்டும் கொடுப்போம். ஆமா கரெக்ட். என்னாச்சு சீட்டு, உன்னோட வாய்ஸ்ல ஏதோ ஒரு டல்னஸ் தெரியுதே. இவ்வளவு நேரம் ஜாலியா பேசிட்டு இருந்த, இப்ப ஏன் ஒரு மாதிரி சேடா இருக்கிற? என்னாச்சு? அதான் முடிய போதுல வீடியோஸ். ஆமா சீட்டு, இன்னைக்கு டே 5ன்றதுனால நீ சேட் ஆயிட்டியா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியாதுல்ல. ஆமா சீட்டு, நாங்களும் நம்ம பசங்களை எல்லாம் மிஸ் பண்ண போறோம். ஆனா நம்ம சூப்பரான விஷயத்த தானே பண்ணிருக்கோம் பசங்களுக்கு 5 days. சூப்பரான லெசன், சூப்பரான வேர்ஸ், கிராஃப்ட், ஆக்ஷன் சாங்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். அது அவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த லீவ்ல. ஆமாங்க, நம்மளும் பசங்களுக்காக டெய்லி ப்ரேயர் பண்ணலாம். ஓகேவா? கண்டிப்பா சீட்டு, அவங்க எல்லாருக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணலாம். ஏன்னா அவங்களோட நேம் நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல. சோ அவங்களுக்காக தினமும் ப்ரேயர் பண்ணலாம். நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே பசங்களா, இப்ப என்னன்னா உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க டவுட்ஸை வந்து கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வீடியோஸ் அனுப்புறத பத்தியோ இல்ல கொஸ்டின் ரிலேட்டடோ எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த 5 நாளும் நீங்க எல்லாருமே உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த விபிஎஸ்ஸை ஒரு நாள் கூட தவறாம நீங்க பாத்தீங்க. ஸோ இதுக்கு சப்போர்ட்டிவா அந்த பேரண்ட்ஸ்க்கும் நாங்க தேங்க்ஸ் சொல்றோம். உங்க எல்லாரையும் கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். ஓகே பசங்களா, இந்த 5 days சூப்பரா வந்து அட்டென்ட் பண்ண உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு சப்போர்ட்டிவா இருந்த பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்மளோட சீட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சீட்டு, தேங்க்யூ சோ மச். அது மட்டும் இல்லாம தேங்க்யூ, சாரி சீட்டு. அது மட்டும் இல்லாம 5 நாளும் சூப்பரா நம்மள வழி நடத்திட்டு வந்த கர்த்தருக்கு ரொம்ப 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 நன்றி. நம்மளோட தீமை ஒரு வாட்டி நம்ம சொல்லி முடிச்சிடலாமா? நல்ல நண்பர் இயேசு. ஓகே பசங்களா, நெக்ஸ்ட் விபிஎஸ்ல உங்களை வந்து மீட் பண்றோம். Bye.